நம்ம எல்லாருமே சின்ன வயசில் கண்டிப்பாக ரிமோட் கார் ஓட்டியிருப்போம். என்ன அப்போ வயரில் வந்திருக்கும். ஸோ அந்த ரிமோட் காரோட நிலைமை அடுத்த நாள் வந்து வெறும் மோட்ரு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்பயே நம்ம எல்லாருமே இன்ஜினியர்ஸாக இருந்தோம். ஆனால் இந்த ரிமோட் காரில் என்ன விஷயம்னா, இதை நம்ம பிடிச்சிருப்போம், அமுக்குவோம். இந்த கார் நேராக போகும், ரிவர்ஸ் பண்ணால் நேராக பின்னாடி வரும் இல்லைங்களா? ஆனால் நேற்று நான் ஒரு வயர்லெஸ் ரிமோட் கார் வாங்கினேங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த காரை வயர்லெஸில் நான் பட்டன் மூலியமா அதே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்ளை பண்ணி மட்டுமே என்னால் நான் இருந்த இடத்துக்கே கொண்டு வர வைக்க முடிஞ்சுச்சு. இங்கே பாருங்களேன். இங்கே பாருங்கள், நேராக போகுது. அதில் வேறு எந்த ஸ்டியரிங் ஆப்ஷன், ரைட் லெஃப்ட் எந்த ஆப்ஷனுமே இல்லை இந்த ரிமோட்டில். வெறுமனே ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி அந்த காரை என்னோடய இடத்துக்கு நான் என்னால் கொண்டு வரைக்க முடியுது. இது எப்படின்னு நான் நேற்று யோசித்தேங்க. அப்போ ஒரு அழகான ஒரு இன்ஜினியரிங்கை இந்த வீடியோவில் நான் பார்த்தேன். இந்த காரில் இருக்கிறது நான் பார்த்தேன். இங்கே பாருங்களேன், காரோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு பக்கத்தில் இந்த ஆக்சலில் வீல் ஒன்றும் பெருசாக மூவ் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல. இங்கே பாருங்களேன், டைட்டாக இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கத்தில் அது நல்ல கேப் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டருக்கு. அதாவது இயற்கையாகவே அது முன்னாடி போகும்போது இந்த கார் வளையிற மாதிரியும், இயற்கையாகவே பின்னாடி இழுக்கும்போது அது கார் வளையிற மாதிரியும் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் இந்த காரை நம்ம இடத்துக்கே கொண்டு வர வைக்க முடியுது. பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் ஒரு வீலில் எவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் வேலை பார்த்துருக்கு. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த இன்ஜினியரிங் என்னை கண்டு வியக்கிறேன். அதை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி.